ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லட்டு. இது ரொம்ப சுவையாக பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம ஈஸியாக வீட்டிலேயே பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடுறேன். திரும்பவும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது 4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை 2 முறையாக மிக்சியில் சேர்த்துட்டு அரைக்க போகிறேன். இது நைஸாக அரைச்சிடக்கூடாது, அதோட தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இது போல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது 2வது முறையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எடுத்து சின்ன சின்ன தட்டைகளாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் எல்லாத்தையும் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை 2-3 உடைச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இது போல் தான் இருக்கும். திரும்பவும் மீதி இருக்கிறதையும் இது போலவே அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது சர்க்கரை பாகு செய்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1½ கப்பு சர்க்கரை சேர்க்கணும். இப்போது 1 கப்பு சேர்க்குறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கூட வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இது போல் கலந்து விட்டாலே போதும். நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு நம்ம செய்து வச்சுருந்த லட்டு மாவோட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது அப்படியே ஆறட்டும். இது முழுமையாக ஆற விட்டுட்டாலோ உருண்டை பிடிக்க வராது. அதனால் ஓரளவு சூடு இருக்கும்போதே இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. லேசாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு இது போல் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். உருட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வருது. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக்கரியில் கிடைக்கிற லட்டு போலவே இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம லட்டு செய்துட்டோம். இது போல் செய்தீங்கன்னா கடையில் போய் இனிமேல் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பூந்தி பொரிச்சு கஷ்டப்படாமல் இது போல் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.